மக்களை வணக்கம். நான் ஆர்வம். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா கருணை விற்பனைக்கு இருக்குன்னு பதிவு போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துலேருந்து ஒரு அண்ணன் கேட்டிருந்தார். அவருக்கு தான் இப்போ கருணை வந்து நம்ம அறுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது விதைக்காக விட்ட கருணை. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30லேருந்து 35-40 நாளில் வந்து ஒரு ஈல்டு நம்ம இதை அறுக்கலாம். ஒரு கிராப் நம்ம இதை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து இது விதைக்காக விட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 6 மாதம் இருக்கும். நம்ம விதைக்கு நல்லா முத்தின ஜிஞ்சுவோட கருணை இருந்தால் தான் நமக்கு முளைக்கும். அதனால தான் இது ரொம்ப முத்த விட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இது முத்தி வந்து ஒரு மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும். இது வந்து நல்லாவே முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 35 நாள் 40 நாளில் நம்ம தொடர்ந்து இந்த கிராப் பண்ணும்போது அது வந்து என்னுடைய தண்டுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இது முத்த விட்டதால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். யாருக்காவது கருணை தேவைப்பட்டால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஒரு கருணையோட விலை பார்த்திங்கன்னா 30 பைசா. ஒரு கருணைன்றது பார்த்திங்கன்னா இருங்க உடனே வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2 கணு இருக்கும். கீழே ஒரு கணு, மேலே ஒரு கணு. இந்த கீழே இருக்க கணுவை பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சிடணும். அந்த மேலே இருக்க கருணை வரை இந்த பருவ கட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இது பருவ கட்டி நல்லா வந்துடும், நல்லாவே வளர்ந்துடும். இந்த ஜிஞ்சுவை பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து 45 நாளில் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 நாள் அடுத்தடுத்த கிராப் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அறுத்து வந்து ஒரு 6-7 நாள் 5 நாள் 6-7 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் களை பறிக்காமல் இருக்குது. கொஞ்சம் இது களை வெட்டி விட்டோம்னா அந்த களைகள் நடுவில் இருக்கலாம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா இன்னும் வேகமாக வரும். இப்போ ஆல்ரெடி இதில் எருவு கொட்டி இருக்குது. நம்மக்கிட்டே கொடியாடு இருக்குது. அந்த கொடியாடுகளுடைய சாணம் இதில் போட்டிருக்கு. இது கொஞ்சம் வேகமாக வந்துடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கையான உரத்தை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். செயற்கையான உரங்களை பயன்படுத்துறதில்ல. அதனால தான் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளு தட்டின கலரில் மாதிரி இருக்கும். ஆமாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது விதைக்காக விட்டதுனால ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. இதே ஒரு 35-40 நாளில் அந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு கருமையான பச்சை நிறத்தில் இருக்கும். இது வந்து ஒரு விதைக்கு நம்ம விட்டுருக்கோம். அதனால் 6 மாதம். ஆனால் அந்த நிறங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். இது நீங்கள் 35 நாள் 40 நாள் அறுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இது இந்த தண்டோடைய பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச் கூட இருக்கும். 1/4 இன்ச் சைஸ் இருக்கும். இதோட பருமன் இருக்கும். இந்த சுற்று ஓட்டரில் இது வந்து 1/4 இன்ச்சுக்கு இருக்கும். அது நல்லா பெருசாகவே இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கருணை பண்ணிக்கலாம். ஒரு கருணையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 30 பைசா மட்டும்தான். நன்றி மக்களே.